இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். அவருடன் நாம் பேசலாம். வணக்கம் ரமேஷ்குமார். இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை மிக முக்கியமானது. உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் எந்தெந்த முக்கிய அம்சங்கள்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக பாகிஸ்தானுடைய சிந்து நதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை இதுதான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்குமா, அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ரமேஷ்குமார் வணக்கம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கவும் தாக்குதலை நிறுத்தவும் கடந்த சனிக்கிழமை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இராணுவ இயக்குநர்களிடையே உடன்பாடு எட்டப்பட்டது. அதனை தொடர்ந்து தற்போது நேற்று இரவு முதன்முறையாக எல்லை பகுதிகளில் எந்தவிதமான சண்டையும் இல்லாமல் அமைதி நிலவியது. இந்த நிலையில்தான் இன்று இரு நாடுகளிடையே மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற உள்ளது. இதில் ஒரு விஷயத்தை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். இன்று நடைபெற போகின்ற பேச்சுவார்த்தை என்பது அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை அல்ல, முழுக்க இராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை மட்டுமே. அதாவது இதில் வெளியுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகளோ அல்லது இராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையோ இன்று நடைபெற போவதில்லை. முழுக்க இராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை மட்டுமே இன்று ஹாட்லைன் மூலமாகவோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ இன்று மதியம் 12 மணிக்கு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கான பொது இயக்குனர் காசிஃப் அப்துல்லாவும் இந்திய தரப்பில் அவருடைய கவுண்டர் பார்ட்டான திரு ராஜீவ் காய் மற்றும் ஏகே பாரதி உள்ளிட்டோரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இந்த இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முழு செயல் வடிவம் கொடுப்பது என்பது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட உள்ளது. இவை தவிர உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை இரவு பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. அதற்கு இந்தியாவின் சார்பில் கடும் ஆட்சேபமும் கண்டனமும் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை ஒன்று இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது அவர்களை கைது செய்து நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வலியுறுத்தல்களை இந்தியா கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை தவிர பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அரங்கேற்றி வரக்கூடிய பயங்கரவாதிகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்தியாவின் சார்பில் திட்டவட்டமாக வலியுறுத்தப்பட இருக்கிறது. இவை தவிர பாகிஸ்தான் தரப்போடு இந்தியா வேறு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறாது என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. பாகிஸ்தான் தரப்பில் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பேசுவோம், அதே போல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது குறித்து பேசுவோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பற்றி இன்றைய பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேச மாட்டோம், அதேபோல காஷ்மீர் விவகாரத்தை பற்றியும் பேசுவதற்கு எதுவும் இல்லை. முழுக்க இந்த இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது, அதற்கு அடுத்த கட்டமாக எடுத்து செல்வது, பதற்றத்தை தணிக்க அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி மட்டுமே விவாதிக்கப் போகிறோம் என இந்தியா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அது வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்திலோ அல்லது அமைச்சர்கள் மட்டத்திலோ ராஜாங்க ரீதியிலோ மட்டுமே பேச வேண்டும். ஆனால் இன்று நடைபெற போவது இராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை என்பதால் அது குறித்து பேசப்படாது. இரண்டாவது, காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக தெரிவித்து விட்டோம். காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு ஏதேனும் ஒன்று மிச்சம் இருந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மட்டுமே. அதை இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும் என நாங்கள் நீண்ட காலமாக கோரி வருகிறோம். எனவே அதில் பேசுவதற்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மட்டுமே நிலுவையில் இருக்கிறது. அதை தவிர காஷ்மீர் விவகாரத்தில் பேசுவதற்கு எங்கள் இரு நாடுகளிடையே எதுவுமே இல்லை என்பதையும் இந்தியா தரப்பு மிக திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இவை தவிர இந்த உடன்பாட்டை மீறி பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வந்தது. இதற்கு இந்தியாவின் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் நீங்கள் இது போன்ற நடவடிக்கையில் இறங்கினால் எங்களுடைய தாக்குதல் என்பது மிக வலுவாக இருக்கும் என்கிற எச்சரிக்கையும் பாகிஸ்தான் தரப்புக்கு வழங்கப்பட இருக்கிறது. என்னதான் இந்த விவகாரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருப்பது சண்டை நிறுத்தம் தானே தவிர அது போர் நிறுத்தம் அல்ல. இட் இஸ் நாட் அ சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட். இரு நாடுகளிடையே அது தொடர்பாக எந்த விதமான ஒப்பந்தமும் போடப்படவில்லை. நடைபெற்றது போரும் அல்ல. எனவே இரு நாடுகளிடையே தற்போது இருப்பது போர் நிறுத்தமும் அல்ல. இட் இஸ் a cessation of hostilities. அதாவது ஒரு பகை தாக்குதலை நிறுத்தி வைப்பதற்கு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இது டீஎஸ்கலேஷனுக்கான ஒரு முதல் நிலை என்றுதான் இராணுவ அதிகாரிகள் கூறுகிறார்கள். எனவே இதனை அடுத்த கட்டமாக முன்னெடுத்து செல்வது குறித்து மட்டுமே இன்றைய பேச்சுவார்த்தையில் இடம்பெற இருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் இந்திய தரப்புக்கு இடையிலான இராணுவ
நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் மட்டத்தில் பேசப்பட இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்கா நாங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தினோம், மத்தியஸ்தம் செய்தோம், சமரசம் செய்தோம், எங்களுடைய முயற்சியின் காரணமாகவே இரு நாடுகளிடையே தற்போது சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது என திரும்ப கூறி வருகிறது. ஆனால் இந்தியா இதனை தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது. இரு நாடுகளிடையே சண்டை நிறுத்தம் வேண்டும் என்று தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கூறியது பாகிஸ்தான் தரப்புதான். பாகிஸ்தானுடைய இராணுவ நடவடிக்கைகளான இயக்குநரான காசிஃப் அப்துல்லா தான் முதல் முறையாக இந்திய தரப்புக்கு தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை அந்த ஒரு ப்ரொபோசலை முன்வைத்தார். அதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த சண்டை நிறுத்தம் என்பது உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதில் வேறு 3ஆம் நபர்களுக்கு எந்த விதமான தடையீடும் இல்லை என்பதை இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நமக்கெல்லாம் பாகிஸ்தானுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் கடந்த சனிக்கிழமை இந்திய தரப்பை தொடர்பு கொண்டு பேசினார் என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு முறை அல்ல, கடந்த சனிக்கிழமை அன்று மட்டும் இந்திய தரப்பை அவர் 3 முறை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். முதலில் அன்று காலை 9 மணிக்கு இந்திய தரப்பை அவர் தொடர்பு கொண்டார். ஆனால் இந்திய தரப்பு அவருடைய காலை ஹாட்லைன் காலை எடுக்க மறுத்துவிட்டது. மீண்டும் மதியம் 1 மணிக்கு அவர் இந்திய தரப்பை தொடர்பு கொண்டு நாம் பதற்றத்தை தணித்துக் கொள்ளலாம், சண்டையை நிறுத்திக் கொள்ளலாம், இதை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என்று மீண்டும் ஒரு ப்ரொபோசலை முன்வைத்தார். அதற்கு இந்திய தரப்பில் எந்த பதிலும் கொடுக்கப்படவில்லை. மீண்டும் 3:30 மணிக்கு அவர் இந்திய தரப்பை தொடர்பு கொண்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, நாம் சண்டையை நிறுத்திக் கொள்ளலாம் என்று கூறுகிறோமே என்று அவர் கேட்டிருக்கிறார். அதன் பிறகு சில பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் அவருடைய கோரிக்கையை ஏற்று சண்டையை நிறுத்தி வைப்பதற்கு உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. எனவே அன்றைய தினம் 1 முறை அல்ல 3 முறை இந்திய தரப்பை பாகிஸ்தானுடைய இயக்குனர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவலாக இருக்கிறது. பாகிஸ்தானும் சும்மா இந்திய தரப்பை தொடர்பு கொண்டு பேசிவிடவில்லை. அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அன்று பாகிஸ்தானுடைய பல இராணுவ தளங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் ஏர்பேஸ், அதே போல் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சர்கோதா விமானப்படை தளம் உள்ளிட்ட பல விமானப்படை தளங்களை இந்தியா பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. இதில் பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் எதிர்பாராத சேதத்தை சந்தித்தது. இந்திய தரப்பு கூட அதை சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால், பாகிஸ்தானுக்கு வான்வெளியிலும் தரைப்பகுதியிலும் தாங்க முடியாத இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி அன்றைக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் நெட்வொர்க் முழுக்க ஒரு செய்தி ஃபிளாஷ் மெசேஜ் ஒன்று பரவி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானுடைய அணுசக்தி கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப் போகிறது. இவை தவிர ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய யுக்திகளை செயல்படுத்தக்கூடிய அலுவலகங்கள் மீதும் இந்தியா தாக்குதலை நடத்தப் போகிறது என்ற ஃபிளாஷ் மெசேஜ் அன்று பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் நெட்வொர்க் முழுக்க பரவி இருக்கிறது. இதனால் பதற்றமடைந்த பாகிஸ்தான் அமெரிக்க தரப்பை தொடர்பு கொண்டு உடனடியாக இந்தியா பதற்றத்தை தணிக்கவும் தாக்குதல் நிறுத்தவும் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று பாகிஸ்தான் தரப்பில் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தரப்பில் ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் இந்த விவகாரத்தில் வெளிப்படையாக அமெரிக்கா ஒரு நியூட்ரலான இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்டினாலும் உண்மையில் சனிக்கிழமை அன்று பாகிஸ்தான் தரப்புக்கு அமெரிக்கா ஒரு கட்டளை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. நீங்கள் இனியும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல், காலம் தாழ்த்தாமல் உங்களுடைய மிலிட்டரி ஹாட்லைன் நெட்வொர்க்கை ஆக்டிவேட் செய்து நேரடியாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்ற கட்டளை பாகிஸ்தானுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து தான் பாகிஸ்தானுடைய இராணுவ இயக்குனர் இந்திய தரப்பை தொடர்பு கொண்டு நாம் பதட்டத்தை தணித்துக் கொள்ளலாம், சண்டை வேண்டாம், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு ப்ரொபோசலை வைத்திருக்கிறார். அதனை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது இந்தியா இந்த சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்பது பரவலாக அதிகம் வெளியில் தெரியாத ஒரு விஷயம். அதை இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டியது அவசியமாக வந்திருக்கிறது. இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சண்டை நிறுத்தத்திற்கு பரிந்துரையை வழங்கியது பாகிஸ்தான். ஆனால் இதற்கான நார்ம்ஸ் அண்ட் லீகல் டேர்ம்ஸை ஃபிக்ஸ் செய்ய போவது இந்தியா. எந்தெந்த நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சண்டை நிறுத்தம் தொடரும் என்பதையெல்லாம் இந்தியா தான் டிக்டேட் செய்ய போகிறது. அதை ஏற்க வேண்டிய கட்டாயம் தற்போது பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்றோ மீறும் வகையில் செயல்பட்டாலோ நிச்சயமாக இந்தியாவினுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என்பதுதான் இந்திய அரசு இராணுவ வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று நண்பகல் 12 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.